குத்து விளக்கரிய கோட்டு கட்டில் மேல் குத்து விளக்கரிய கோட்டு கட்டில் மேல் மெத்தின்ற பஞ்சயனத்தின் பேரேறி மெத்தின்ற பஞ்சயனத்தின் பேரேறி கொத்தலர் பூங்குழல் நப்பினை கொங்கை மேல் கொத்தலர் उल्लास पल्लवित पालित सप्तलोकी निर्वाह कोरकितनेम कटाक्ष लीला श्रीरंग हर्म्यतड़ मंगल दीपरेखां श्रीरंगराज महिषीं श्रियम आश्रयामः. தீபம் அழகான விளக்காய் இருக்கக்கூடியவள் தாயார். இங்கு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த விளக்கின் வெளிச்சத்தில் நப்பின்னை பிராட்டி கிட்ட ஆண்டாள் பிரார்த்திக்கின்றாள். அத்தகையதோர் பாசுரம். 3 பாசுரங்களால் ஆண்டாள் நப்பின்னையை வினவக்கூடிய பாசுரம் வரிசையில் 2வது பாசுரம். மொத்தமா இருக்கிறதுல 19வது பாசுரம். இதற்கும் ஆண்டாளை பற்றி சொல்லக்கூடிய சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய தனியனுக்கும் சம்பந்தம் உண்டு. குத்து விளக்கெரிய என்பது இந்த பாசுரத்தின் அழகு. 2 பக்கமும் விளக்கு. விளக்கு என்பது எதனை காண்பிக்கும்? அது கொடுக்கிறது வெளிச்சத்தை, சுத்தி இருக்கக்கூடிய வஸ்துக்களை முதல்ல காண்பிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நார்மல் வேர்ல்டுல பார்க்கலாம். விளக்கு போட்டாலோ, இப்போ வீட்டிலேயே நம்ம லைட் ஆன் பண்ணாலோ இருக்கிற வஸ்து ஆட்கள்லாம் கிளியரா தெரிவா. அதுதான் விளக்குக்கு உண்டான பெருமை. அதே சமயத்தில் விளக்கு என்பது ஞான விளக்குன்னு பேர்.
ஆழ்வார்கள்ல பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் 3 பேரும் வெவ்வேறு இடங்கள்ல பிறந்தவா. ஒரே காலகட்டம், வெவ்வேறு இடங்கள்ல பிறந்தவா. வளர்ந்தவர்கள் ஒரு இடத்தில் சந்தித்தார்கள். அது இடைகழி, தேகழிங்கிற இடத்துல சந்திச்சா. அதுதான் திருக்கோவலூர். திருக்கோவலூரில் சந்தித்த ஆழ்வார்கள் யாரு நம்மளை நெருக்கிறாங்கிறதுக்காக 3 விளக்கு ஏத்தினான். அந்த 3 விளக்குத்தான் முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி. முதல் 2 ஆழ்வார் ஏத்தினது, 3ஆவது ஆழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு பார்த்தார். அந்த விளக்கு போல் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை தரக்கூடிய குத்து விளக்கு. அதனால சொல்ற குத்து விளக்கு எரிய. அதனால 5 பக்கமும் இருக்கக்கூடிய அந்த திரி எரிந்து கொண்டிருக்க குத்து விளக்கு எரிய. இப்ப ஆண்டாளுக்கு தெரியுது, கிளியரா நப்பிண்ணை தெரியுது. ஏன்னா முன்னாடி பாசுரத்துல நப்பிண்ணை கதவை திறந்தாச்சு. இப்ப ஜன்னல் வழியா பாக்குற இந்த பாசுரத்துல நப்பிண்ணை என்ன பண்றாங்க, குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல். ஏன்னா இப்ப மாமனார் தான் பெரிய போருக்கு இருக்கலாம் போயிருக்காரு, ஓடாத தோல் வலியெல்லாம் சொல்லியாச்சு. அவர் தான் ஓட மாட்டார், தோல் வலிமையெல்லாம் பண்ணியிருக்காருன்னு. போர்க்களத்தில் ஆணை வந்தால், ஆணை பங்கேற்றால் அதை கொல்வதில் தவறு இல்லைன்னு அந்த காலத்துல ரூல். சும்மா போய் கொண்டுடக்கூடாது. இப்போ வீரப்பன் மாதிரி எல்லா ஆணையும் என்னுடைய ஆணைன்னு போய் காட்டுல போய் கொண்டுடக்கூடாது. போச்சிங் இஸ் ராங். ஆனா அந்த காலத்துல யுத்தத்தில் ஒரு ஆணை பங்கேற்றால் கொண்டு விடலாம். அதனாலதான் தசரதன் செய்தது ஒரு தவறு. ஆணை ஜலம் பருகுகின்றதுன்னு நினைச்சிட்டு சப்தவேதிங்கிற பானத்தை பிரயோகம் பண்ணி அந்த பிள்ளைய இறக்க செய்தான். அந்த பிள்ளை பேர் என்ன? ஸ்ரவணகுமாரன். அப்படிங்கிற பேர் ராமாயணத்துல இல்லை. ஞாபகம் வச்சுக்கோ, பிள்ளை இறந்தான் தான் இருக்கே ஒழிய ஸ்ரவணகுமாரங்கிற பேர் இல்லை. பிற்காலத்தில் இது வெவ்வேறு கிரந்தங்கள்ல வந்திருக்கே ஒழிய ராமாயணத்தில் வால்மீகி அந்த பிள்ளை ஸ்ரவணகுமாரன்னு சொல்ல. சரி, இப்ப நம்ம அடையாளப்படுத்துறதுக்காக ஸ்ரவணகுமாரன் வச்சுப்போம். அந்த ஸ்ரவணகுமாரன் வந்தவனை ஒரு ஆணை என்று பாவித்து அடித்தான் சப்தவேதி. அதுல ஒரு தவறு இருக்கு. ஆணைய பொதுவா காட்டுல கொல்லக்கூடாது. அந்த ஆணை போர்க்களத்தில் இருந்தால் கொல்லலாம். அதனால அதை வதம் செய்துவிட்டு அதனால் வந்த தந்தத்தினால் உருவாக்கப்பட்ட கட்டில், பொட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனம், சாஃப்டா இருக்கக்கூடிய பஞ்சசயனம். படுத்துன்னு சாஃப்டா இருக்கா, இல்லாட்டா வாங்கும் போதே சாஃப்டா இருந்ததான்லாம் தெரியாது. சாஃப்டா இருக்கக்கூடிய பஞ்சசயனம். பஞ்சசயனத்தின் மேல் ஏறி, அதற்கு மீது ஏறி அமர்ந்து கொண்டு. அது யாரு? கொத்து அலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல். கொத்து அலர் பூங்குழல், அழகான குழல் கற்றை படைத்த, நல்ல ஜடை தரித்த, அழகான புஷ்பங்கள் தரித்த கொத்து அலர் பூங்குழல் நப்பின்னையின் மார்பின் மீது படுத்து கொண்டிருக்கக்கூடிய, சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. அழகாக அதை ஒரு தலையணையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணா, மலர் மார்பான்னு சொல்றான். அப்படின்னா நப்பின்னை மார்பில கிருஷ்ணர் படுத்துட்டு இருக்காரு, கிருஷ்ணர் மார்பில மலர் மார்பா. மலர்னு சொன்னா அந்த இடத்துல அலர்மேல் மங்கை உரை மார்பா மகாலட்சுமி இருக்காளாம். அதனால நப்பின்னை மார்பில கிருஷ்ணர் படுத்துட்டு இருக்காரு, கிருஷ்ணர் மார்பில மகாலட்சுமி. மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடன் கண்ணினாய். சரி, இப்ப கிருஷ்ணரையே பாடியாச்சு. இப்ப நப்பின்னை பாவம் ஏதாவது நினைச்சுக்க மாட்டாளா? போன பாசுரத்துல வெறும் அந்த நந்தகோபாலனையே பாடியாச்சு. இப்ப திடீர்னு கிருஷ்ணரையே பாடியாச்சு. பாவம் நப்பின்னை எப்படி யோசிப்ப? என்னம்மா எம் வீட்டுக்கு நம்மளை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிற, நீ என்னம்மா இப்படி இருக்க? அதனால இந்த இடத்துல சொல்றா, மைத்தடன் கண்ணினாய், அழகான மையை தரித்திருக்கக்கூடிய அழகான நேத்திரங்கள் படைத்தவளே. மைத்தடன் கண்ணினாய், அழகான கண்கள் உடையவளே. அழகான கண்களை உடையவள்னு வேற ஏதாவது பாசுரத்துல இருக்கும்? ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் அப்படின்னு இருக்கா. அதனால மைத்தடன் கண்ணினாய், நீ உன் மணாளனை, உன்னுடைய மணாளனான கண்ணனை எத்தனை போதும் துயில் எழ ஒட்டாய்க்கான். நான் இத்தனை நாளையே கொண்டாடிட்டு இருக்கேனே, நீ இன்னும் எழுந்துக்கிற மாதிரியே தெரியலையே. ஆண்டாளுக்கு பாவம் டயர்டாயிடுச்சு. நம்ம யாரை எழுப்பினாலும் எல்லாரும் நல்லா தூங்கிட்டே இருக்கா, நம்ம மட்டும்தான் முழிச்சுட்டு இருக்கோம் போல இருக்கு. அதனால நீ எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்க்கான், எத்தனை ஏனும் பிரிவாற்றல் இல்லாயால். ஒருவேளை நான் கூட்டு நீ சரின்னு சொல்லி கிருஷ்ணர் அமுச்சுட்டியான, கிருஷ்ணரை பிரியறத உன்னால தாங்க முடியாதோ என்னவோ. அதனால இது தத்துவம் அன்று. நான் சொல்ல நீயும் எழுந்துக்க மாட்டேங்கிற. நீ எழுந்துட்டு கிருஷ்ணரையாவது வெளில அனுப்பலாமான்னு கேட்டா, கிருஷ்ணரை அனுப்பினா என்னால தாழ முடியாதுங்கிற. அதனால ஒண்ணு நீ வா, அவனை அனுப்பு, இல்லாட்டா 2 பேரும் வாங்க. எதுவுமே இங்க நடக்க மாட்டேங்குது. நீ எழுந்துக்க மாட்டேங்கிற, அவனும் வரமாட்டேங்கிற, 2 பேரும் வரமாட்டேங்கிறேன். இது தத்துவம் அன்று. இது சரியே கிடையாது. இதுல ஒரு
சித்தாந்த ரீதி கருத்தும் உண்டுன்னு பெருக்காரணி சுவாமின்னு ஒரு சுவாமி சாதிப்பார். அதாவது எந்த சித்தாந்தமாக இருந்தாலும் 2 வார்த்தைகள் அடிக்கடி வரும். ஒன்று ஜீவாத்மா, மற்றொன்று பரமாத்மா. இந்த ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றா, ஜீவாத்மா பரமாத்மா வேறா, அல்லது பரமாத்மாவுக்கு ஷரீரம் இந்த ஜீவாத்மாவா, அப்படிங்கிறதுல தான் 3 சித்தாந்தங்கள், அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் இருக்கு. அதுல ஆண்டாள் சொல்றானா, வேதத்துல ஒரு வாக்கியம் உண்டு, தத்து துவம் அசி, தத்துவம் அசிங்கிற வாக்கியம். அது 2 ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை சொல்லும். தத்து துவம் அசி, தத்துவம் அசி, 2 ஒண்ணுன்னு ஒரு வாக்கியம் இருக்கு அப்படின்னு பல பேர் அதுக்கு இன்டர்பிரேட் பண்றா. இது சரியில்லை. ஜீவாத்மா வேற, பரமாத்மா வேற. என்னைக்குமே ஜீவாத்மா என்பவன் பரமாத்மாவுக்கு தாசபூதனே அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லணும். அப்ப தத்துவம் அன்று, தத்துவம் அன்று, தத்து துவம் அன்று, தத்துவம் அன்று, தகவேலோர் எம்பாவாய் அப்படின்னா அந்த அர்த்தத்தை இப்படியும் வச்சுக்கலாமே. தத்துவம் அன்று தகவேலோ, இது சரி கிடையாது அப்படிங்கிறத தத்துவம் அன்று, தத்துவம் தான், தத்து தான் துவம், ஜீவாத்மா தான் பரமாத்மாங்கிறது சரி கிடையாது. தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் அப்படிங்கிற சித்தாந்த கருத்தையும் உள்ள வச்சிருக்கிறதா இந்த இடத்துல கொள்ளலாம். இதுல இந்த நப்பின்னை பிராட்டியை வைத்துக் கொண்டு சொல்லக்கூடிய இந்த பாடல்கள்ல அடிக்கடி எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை, இந்த நப்பின்னை தான் ராதாவா? பின்ன ராதா யாரு? ஜெயதேவ சொல்லியிருக்கார், சில புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த ராதாவை பத்தி சம்பிரதாயத்துல சொல்லியிருக்காளான்னு கேட்டா, யாதவாபியுதயத்துல தேசிகன் 3 இடங்கள்ல ராதான்னு ஒரு வார்த்தை குறிப்பிடுறார். அந்த ராதாங்கிற ஸ்திரியை பத்தி எடுக்கிறார். அதே சமயத்துல நாராயணியத்துல பட்டத்திரிகளும் எடுக்கிறார், ஜெயதேவர் எடுக்கிறார். புராணங்கள்ல தேவி பாகவதம் சில புராணங்கள்ல எல்லாம் ராதாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அந்த ராதா வேற, நப்பின்னை வேற. ராதாவை ஆழ்வார் கொண்டாடி இருக்காளான்னு கேட்டா சட்டுன்னு நமக்கு தெரியாது. ஆனா நப்பின்னை கொண்டாடி இருக்கார். இந்த நப்பின்னை என்பது கிருஷ்ணருக்கு பால்யத்துல நடந்த விவாகம். ராதா என்பது எதிர் வீட்டில் இருந்தவருடைய பெண். எப்படி இருந்தாலும் வடதேசத்துல எல்லாம் போனேன்னா, இப்ப நம்ம தெற்குல வந்து ருக்மிணி பிராட்டின்னு அப்படி வசதியா கொண்டாடுறோமோ, நார்த்ல எல்லாம் போனேன்னா ராதா கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே 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 கிருஷ்ணான்னு தான் சொல்லுவா. அல்ல, இந்த ராதாக்கும் ஒரு பெருமை உண்டு. எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, தத்துவம் அன்று அப்படின்னு சொல்ற மாதிரி ராதாவும் நப்பின்னையும் ஒன்று அன்று இல்லையா? ராதா வேற, நப்பின்னை வேற. அதனால இந்த ராதையும் நப்பினையும் 2 பேருமே ரொம்ப பக்தியில் சிறந்தவர்கள், நம்ம சம்பிரதாயத்துக்கு முக்கியமானவாதான், அது நாம் மறுக்கல. ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்ட நப்பின்னையும் ராதையும் வேறு. தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் என்பது ஆண்டாளுடைய கருத்து. இந்த பாசுரத்துல நப்பின்னையின் மார்பின் மீது சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணர், அந்த திவ்ய தம்பதிகள் நமக்கு எவ்வளவு வசதிங்கிறதுக்காகத்தான் பராசர பட்டர் அந்த தனியனாக நீலாதுங்க ஸ்தனகிரி தடி, எந்த தனியனுடைய பெருமையை நாம் பார்த்தோமோ அந்த பெருமையில அந்த தனியன்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல எடுக்கிறார். சரி, நப்பின்னையை 18வது பாசுரத்துல சேவிச்சாச்சு, உந்துமத களிற்றன். 19வது பாசுரத்துல சேவிச்சாச்சு, அப்பேற்பட்டவனுடைய மருமகளே. இந்த 20வது பாசுரத்துல திருவே அவளே ஸ்ரீ மகாலட்சுமிங்கிற கருத்தை அந்த 20வது பாசுரத்துல சொல்ல போறார். அந்த 20வது பாசுரம் மூலமாக நாம் பகவானுடைய அந்த குணாதிசயம், அவருக்கும் நப்பின்னை ஸ்ரீ மகாலட்சுமிக்கும் உண்டான அந்த பிராவண்யம், அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப், அதை நம்ம பார்க்கணும். Dear Astika reader, I am happy to be authoring a 2-part book on the Ramayana in English. The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org/books. Namaskaram. Namaskaram Astikas. I am tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February, to 7 cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne,
Auckland, and Wellington between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.